கடும் நெருக்கடி, கடும் மன உளைச்சல், இதை சரி பண்ணுவதற்கு உண்டான நேரமும் இந்த இரவும் மிக மிக ஆசீர்வதிக்கப்பட்டவைகளே. சாயப்பாவுடைய அன்பு குழந்தைகள் மிக பெரிய வெற்றியை அடைவார்கள். இந்த மாதிரியான அறிகுறிகள் அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்ததினால் அடுத்த வருஷத்தில் உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய வளர்ச்சியும் மாற்றமும் சந்தோஷமும் நிம்மதியும் ஏற்படும். ஸோ கடவுளுடைய ஒரு விஷயங்களும் மிக 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 முக்கியமானவை. எதையுமே நீங்கள் அலட்சியப்படுத்தாதீங்க. நல்ல செய்தி உங்கள் கண் முன்னோ உங்கள் காதில் ஒலிக்குதுன்னா அது உங்களுக்காக கடவுள் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு செய்தி என்பதை மறவாதீர்கள். உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம், இது சாயின் சத்தியம் என்று உறுதிப்படுத்தும் விதமாகத்தான் இந்த பதிவு. முதல்ல பிரார்த்தனையில் ஆரம்பிச்சிடலாமா? என் அன்பு சாயப்பாவிற்கு நன்றி. இந்த பதிவில் சொல்லப்பட்ட அத்தனையும் எனக்கானது என்பதை நான் உறுதிப்படுத்திக் கொள்கிறேன். நாங்கள் எந்த தவறுகள் செய்தோம், எந்த இடத்தில் அந்த பிரச்சனை உள்ளது, அதை இந்த பதிவின் மூலமாக நீங்கள் காண்பிக்க போவதற்காக நன்றி. இந்த பதிவும் என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மைல்கல். நான் இத்தனை நாள் அழுத அழுகைக்கு இந்த பதிவு என்னுடைய கண்ணீரை துடைத்து ஆனந்த கண்ணீரை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையோடு இந்த பதிவை நான் முழுவதுமாக கேட்டு நான் ஒரு சாட்சியாக விளங்குவேன். ஸோ சந்தோஷமாக ஹாப்பியாக இந்த பதிவை கேளுங்க. ஸோ எவ்வளவு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் நீங்கள் இருந்தாலும் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தியானம் செய்து இந்த பதிவை கேளுங்க. நிச்சயமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். சாய்ராம். என் உயிரின் உயிரானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், இனி நல்லது மட்டும்தான் நடக்கும். உங்கள் கர்மாக்கள் அழியும். உங்களுக்கு எதிர்ப்புகள் குறையும். உங்கள் துன்பங்கள் இனி உங்கள் வாழ்க்கையில் இருக்காது. இதை நான் உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில் சொன்னால் நீங்கள் அதை நம்புவீங்களா? சரி, எதை வச்சு இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். சாயப்பாவுடைய ஒரு இன்டென்ஷன், ஏதோ ஒரு மனசில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு செய்திகள் ஒன்று எனக்கு எப்பொழுதும் உருவாகும். அதை வைத்து தான் நான் எல்லா விஷயத்தையும் இங்கே நான் சொல்கிறேன். சரி, அதற்குண்டான அறிகுறிகள் என்ன? இந்த அறிகுறிகள் உங்களுக்கு இருக்குதான்னு நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. முதல்ல உங்களுக்கு சோதனைகள் அதிகரிக்கும். கடுமையான சோதனைக்கு நீங்கள் உட்படுத்தப்படுவீர்கள். ஆனாலும் உங்களுக்கு சாயப்பா மேலே அளவு கடந்த நம்பிக்கையும் இருக்கும். ஸோ நம்பிக்கையும் இருக்கும், ஆனால் சோதனைகளும் அதிகரிக்கும். ஆனால் எந்த இடத்துலையும் நீங்கள் அவரை விட்டு விலகவோ இல்லை அவரை விட்டு கொடுக்கவோ மாட்டீங்க. அது நாங்கள் விட்டு கொடுக்கறது. எஸ், இப்போது உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் மொத்தம் ஒரு 5 பேர் வச்சுக்கலாமே. இந்த 5 பேரில் 4 பேர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் மட்டும் கொஞ்சம் 4 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. பட் நீங்கள் மட்டும் கொஞ்சம் வித்தியாசப்பட்டு இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகரிக்கும், சோதனைகள் அதிகரிக்கும். பிரச்சனைகளும் அதிகரிக்கும், சோதனையும் அதிகரிக்கும், அதை தாண்டின துன்பமும் அதிகரிக்கும், கண்ணீரும் அதிகரிக்கும், கதறியும் அழுவீர்கள். அந்த 4 பேரும் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க, ஒரே மாதிரி இருப்பாங்க, அவங்க நார்மலாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் பயங்கரமாக வித்தியாசப்பட்டு
மிகப்பெரிய ஒரு கடுமையான ஒரு நெருக்கடியான ஒரு மனதில் ஒரு விதமான அழுத்தம், பாரம், துன்பம் எல்லாமே சேர்ந்துருக்கும். அப்போ கூட உங்களை அந்த 4 பேரும் ஏதேதோ சொல்ல மைண்டை டைவர்ட் பண்ணுவாங்க. இவரை கும்பிட்றதால எவ்வளவு சோதனை, எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு துன்பங்கள், ஸோ இனிமேல் கும்பிடாத அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் கூட அவங்களுக்காக விட்டு கொடுக்க மாட்டீங்க. இல்லை, நான் இப்படி தான் இருப்பேன், இங்கே தான் நிற்பேன், இங்கே தான் ஜெயிப்பேன் அப்படின்னு. இது எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு நான் சொன்ன அத்தனை நல்ல விஷயங்களும் இனி கூடிய சீக்கிரம் நடக்கும். பெரிய அற்புதத்தையும் அதிசயத்தையும் அவர் உண்டு செய்வார் என்ற வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கையில் இந்த அறிகுறிகள் தென்பட்டால் உங்கள் வாழ்க்கை மிகவும் வெற்றியடையும். எல்லோரும் போற்றும்படி, எல்லோரும் மதிக்கும்படி, நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த நல்லது நடந்தே தீரும். நல்லது நடந்தே தீரும். நம்ம எல்லோரும் சாயப்பாக்க இந்த நேரத்தில் அன்பே சாயப்பாவிற்கு நன்றி அப்படின்னு கமெண்ட் பண்ணலாமா? கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு தான் நல்லது நடக்கும். என்னங்க இப்போ கமெண்ட் பண்ணாதவங்களுக்கு நடக்காது அப்படிலாம் இல்லை, நான் சும்மா சொன்னேன். ஏன்னா நம்ம எந்த இடத்துல ஆர்வமாக இருக்கிறோமோ அதை பொறுத்து வாழ்க்கை உயரும். அதெல்லாம் எனக்கு எங்கே நல்லது நடக்க போகுது, கமெண்டில் போட்டால் மட்டும் நடந்துருமா? அப்போது ஒரு கமெண்ட்டில் எழுதுறதுக்கே நமக்கு அத்தனை எதிர்மறை எண்ணங்களும் இருக்கும்போது, அப்போ வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுவோம்? ஜஸ்ட் லைக் தட். அதான் நான் சொன்னேன், கமெண்ட் பண்ணுங்கள், யோசிக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சாயப்பாவிற்கு நன்றி, இல்லை அன்பே சாய் அப்பாவிற்கு நன்றி அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. அப்போது உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரியான அறிகுறிகள் தென்படும் போது வாழ்க்கையில் நீங்கள் சிறகடிக்கப் போகிறீர்கள். வாழ்க்கையில் யாரும் எதிர்பாராத ஒரு வெற்றியை நீங்கள் நிச்சயமாக பெறுவீர்கள். உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய 4 பேரும் வியந்து பார்த்து கைத்தட்டி ஆரவாரம் செய்து வென்று விட்டாய் அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்ககிட்ட பகிர்ந்து அவர்கள் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வார்கள். இனி அவர்களும் சாயப்பாவை பின்தொடருவார்கள். எப்படி? ஸோ யாரெல்லாம் இவர் என்ன பண்ண போகிறாரு, என்ன செய்ய போகிறாரு, அவர் செஞ்சிடுவாரா, உன் பிரச்சனையை தீர்த்துடுவாரா, என்ன ஏன் இப்படிலாம் நீங்கள் பண்ணுறீங்க செய்கிறீங்க அப்படின்னு யாராவது உங்களை கேலியும் கிண்டலும் பண்ணியிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் தரமான ஒரு பதிலடியை நீங்கள் உங்கள் வெற்றியின் மூலமாக தருவீர்கள். வெற்றியின் மூலமாக நிச்சயமாக தருவீர்கள். அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். ஸோ நம்ம வாழ்க்கை நம்ம கையில் அப்படின்ற ஒரு விஷயம் அப்பொழுது தான் உங்களுக்கு புரிய வரும். உங்கள் வாழ்க்கை யார் கையிலப்பா? உங்கள் கையில். அது யார்ப்பா அத்தனையும் கொடுத்தது? என்னைக்கு சாயப்பாவை நினைத்து வணங்கி வழிபாடு செய்து நம்மளுடைய கோரிக்கைகள் அத்தனையும் அவரிடம் கொடுத்தோமோ அன்னைக்கே அவர் அத்தனை விஷயத்தையும் செய்ய ஆரம்பித்து விட்டார். இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்போ துன்பங்களில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் கடும் சோதனையிலும் அவர் என்னை காப்பாற்றுவார்ன்ற நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய அத்தனை சாயப்பா குழந்தைகளுக்கும் மிக பெரிய விடுதலையும் சந்தோஷமும் வரப்போகிறது என்பதை இன்று எழுதி வச்சுக்கோங்க, இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க. ஆனால் எழுதி வச்சா மட்டும் பத்தாது. இனி வரக்கூடிய சோதனைகள் எவ்வளவா இருந்தாலும் சரி,
இந்த இடத்தை விட்டு நான் போக மாட்டேன், இதே இடத்துல இருந்து நான் வாழுவேன், என் சாயப்பா என்னை காப்பாற்றுவார் அப்படின்ற நம்பிக்கையோட நீங்கள் இப்போ இந்த நொடி இந்த நிமிடம் உங்கள் மனதை தயார் செய்து விடுங்கள். அதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் எழுந்திருச்சு நின்று அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஸ்டைல் இருக்கே, அந்த ஆற்றல், அந்த சக்தி, அது உங்கள் கூட இருக்கிற அத்தனை பேரும் வியந்து பார்க்கும் வண்ணமாக அமையும். ஸோ சாயப்பாவுடைய ஆசீர்வாதிக்கப்பட்டவர்கள் தான் நீங்கள். தொடர்ந்து அன்பே சாய் பதிவை கேட்குறீங்களா? எஸ். அப்போ உங்களுக்கு ஒரு இடத்த அவர் வச்சிருக்காரு, அந்த இடத்துக்கு நீங்கள் தான் போகணும். நாம் கால்வாசி தூரமோ இல்லை அரைவாசி தூரமோ போயிருக்கோம், இன்னும் முழுசாக போகலை. இன்னும் சிலர் போகலாமா வேண்டாமா அப்படின்னு இருக்காங்க. அன்பே சாயில் ஒருத்தவங்க சொன்னாங்க, ரொம்ப கஷ்டம் ஃபாலோ பண்ணுறது, நான் யோசிக்கிறேன் அப்படின்னாங்க. அது ரொம்ப கஷ்டம்தான். இதை கஷ்டம் அப்படின்னு நினச்சா இது கஷ்டம். இது மிகவும் எளிது. என் மனதை தயார் செய்வதை பொறுத்து என் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்ற உண்மை எனக்கு தெரியும் போது நான் ஏன் அதற்காக தயார் செய்யக்கூடாது? இந்த மாதிரி கேள்விகளை நீங்கள் எழுப்பும்போது உங்களுக்கு எல்லா பாதையும் எளிமையான பாதையாக மாற்றி அமைப்பார். இந்த பாதை ரொம்ப மோசம். இந்த பாதையில் கல், மண், மணல், பெரிய பெரிய ராட்சச பாறை, முள், அதை தாண்டின இருக்கக்கூடிய கொடிய விலங்கு எல்லாமே இருக்குது. எஸ், எவ்ரிதிங் இருக்குது. பட் ஒன்லி ஒன் இந்த பாதை மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையே மாற்றப் போகுது. அந்த ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பாதையில் நிச்சயமாக நீங்கள் பயணத்தை இனிதாக ஆரம்பிப்பீர்கள். ரைட்டா? இனிதாக ஆரம்பிப்பீர்கள். ஸோ ஆரம்பிக்கிறது தான் கஷ்டமே தவிர ஒன்ஸ் ஆரம்பித்ததுக்கப்புறம் எல்லாமே இஷ்டமான வாழ்க்கையாக மாறிடும். என்னுடைய பர்சனல் லைஃப்பில் ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஒரு பர்டிகுலர் ஏஜ் அதை தாண்டிட்டேன். அதுக்குள்ளேயே நான் கண்டினியூ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஃபினிஷ் அப்படின்னாங்க. பட் பெருசாக நம்ம ஓகே போகிறதுனா போயிடலாம். நம்ம என்ன பெருசாக வச்சுருக்கோம்? ஏதாவது கையில் வச்சுருந்தா தானே அதை காப்பாற்றணும், இல்லை அதை அனுபவிக்கணும்னு தோணும். ஸோ எதுவுமே இல்லை. ஓகே, கடவுள் விட்ட வழி, ரைட், அடுத்த ஜென்மாஸில் மீட் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு தாட்டை, ஒரு ப்ராசஸ் மைண்டுக்குள்ளே ரன் ஆகுது. ஸோ ரன் ஆக ஃபைனல் ஸ்ட்ரகிள், திஸ் இஸ் அ லாஸ்ட் சான்ஸ் அப்படின்னும் போது ஏன் அந்த சான்ஸை நான் ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிக்கக்கூடாது? ஸோ நான் அந்த சான்ஸை லாஸ்ட் சான்ஸாக நினச்சேன். இனி இழப்பதற்கு ஒன்றுமில்லை. எனக்கு பிடிச்ச வேர்டு, இழப்பதற்கு ஒன்றுமில்லை. அப்போது இனி இழக்க போகிறதும் இல்லை, இழப்பதற்கு ஒன்றும் இல்லை. இழப்பதற்கு இருந்தால் தானே அதை பற்றி ஃபீல் பண்ணணும். ஸோ ஃபைனல் ஒரே ஒரு அட்டெம்ப்டை ட்ரை பண்ணுவோம். இது வரைக்கும் கடவுளை சும்மா என்னமோ அவர் வானத்தில் இருந்து இல்லை வீட்டோட கூரையை பிச்சுக்கிட்டு கொடுப்பார்னு நம்ம நினச்சி வழிபாடு செய்தோம். இனி அதை அவர் செய்ய மாட்டார். எதை செய்வார்? நீ நன்றாக இருந்து நேர்மையாக இருந்து பலனை எதிர்பார்க்காமல் முயற்சியும் உழைப்பையும் கொடு, உனக்கு எல்லாவித பலன்களையும் நான் உனக்கு தருகிறேன். ஸோ வேலை செய்கிறது தான் உனக்கு அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. பலனை எதிர்பார்க்க உனக்கு
எந்த இடத்துலையும் நான் அதிகாரம் கொடுக்கவில்லை. ஸோ இதுதான். அப்போ ஃபைனலாக சாய்ப்பா கிட்ட சொன்னது ஒரே ஒரு வார்த்தை, இப்போ வரைக்கும் சொல்கிறேன், வாழ்க்கையை ஆரம்பிச்சிட்டேன் ஒன்றை நம்பி ப்ளஸ் என்ன நம்பி. ஒன்றை நம்பி நீ தான் எனக்கு எல்லாம், அதே நேரத்தில் என்ன நம்பியும் ஆரம்பிச்சிருக்கேன். என் வாழ்க்கை முடிக்கணும் அப்படின்னு நீ முடிவு பண்ணிட்டா சந்தோஷமாக அதை நான் ஏற்றுக்கிறேன். இல்லை வாழ்க்கை தொடங்கணும் அப்படின்னு நீ முடிவு பண்ணிட்டா முடிக்கணும்னு சொல்லும்போது எந்த சந்தோஷத்தில் நான் ஏற்றுக்கிட்டனோ அதே அளவு அதிகமாகவும் இல்லாமல் குறைவாகவும் இல்லாமல் நான் அதே மனநிலையில் தொடருறேன். உனது விருப்பம் எனது விருப்பம், உன் சித்தத்தின்படி என் வாழ்க்கை மாறட்டும். இவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி மனநிலையில் நான் இருந்து எதிர்த்து நின்று போராடினா போதுமா? எல்லாமே அடுத்தடுத்த படிக்கட்டு ஈஸியாக கிடச்சிருமா? இல்லை. ஒரு படிக்கட்டு ஏறுறோம், மறுபடியும் 10 படிக்கட்டு பொத்துன்னு போகுது, மறுபடியும் படிக்கட்டு போகிற 20. என்னானாலும் சரி, உயிர் இருக்குது, நம்பிக்கை இருக்குது, திறமை இருக்குது, யோசிக்கக்கூடிய சக்தி இருக்குது, ஏற்கனவே கிடைச்ச அனுபவம் இஸ் அ எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து வெரி பிக்கஸ்ட் மிராக்கிள்ங்க. எக்ஸ்பீரியன்ஸ், பேட் எக்ஸ்பீரியன்ஸ் நான் கொண்டாடுறேன். பேட் எக்ஸ்பீரியன்ஸ், என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கசப்புகள் என் வாழ்க்கையை இனிப்பாக மாற்றுச்சுன்னா அதுதான் வாழ்க்கை. கசப்புகளை பார்த்தோ, துன்பத்தை பார்த்தோ, பயந்து ஒளிஞ்சு நின்னா வாழ்க்கையில் ஒரு அடி உங்களால் எடுத்து வைக்கவே முடியாது. ஒரு அடி, ஒரு இன்ச் யூ கான் மூவ். பட் அந்த நம்பிக்கை இருக்கும்போது எதிர்த்து நின்று போராடு. அந்த எதிர் திசையில் சாய்ப்பா இருக்காரு, இந்த திசையில் நீ இருக்க. போராட்டத்தை ஆரம்பிச்சிட்டுனா அதை முடிவுக்கு கொண்டு வராத. ஒன்று போராடும் போதே முடிச்சிடு, இல்லை போராடுற வரைக்கும் அவர் கூட போய் நில்லு. அவர் கூட போய் நின்னேன், ஜெயித்தேன். இன்றைக்கி உங்கள் முன்னாடி வந்து சந்தோஷமாக நம்பிக்கையோட ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை கடவுள் எனக்கு வழங்கின ஒரு நன்றியோட இந்த நேரம் நின்று கொண்டு உங்கள் முன்னாடி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன் இந்த அன்பே சாய் ஆடியோவை நான் தினமும் கொடுக்குறேன்? ஏன் ஒரு நாளைக்கு 3? ஏன் 3? ஒரே ஒரு விஷயந்தான், சாய்ப்பா மேலே இருக்கக்கூடிய அளவு கடந்த உயிர் பாசம். அவர் இல்லை என்றால் நான் இல்லை, அதே போல் நான் இல்லை என்றாலும் அவர் இல்லை. அதில் ஒரு திமிரும் இருக்குது, அதில் ஒரு அகங்காரமும் இருக்குது, அதில் ஒரு ஆணவமும் இருக்குது. நான் இருக்கிறதால தான் அவர் இருக்கிறார், அவர் இருக்கிறதால தான் நான் இருக்கிறேன். அப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப் எங்களுக்குள்ள, அதே ரிலேஷன்ஷிப் அன்பே சாய்க்குள்ளேயும் இருக்க வேண்டும். என்னுடைய ஆன்மாதான் உங்களிடமும் உள்ளது, உங்களுடைய ஆன்மா, உங்களிடம் இருக்கும் ஆன்மாதான் என்னிடமும் உள்ளது. நம்மிடம் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஆன்மாதான் அவர் பரமாத்மா ஜீவாத்மாக இருக்கிறார். ரைட்? ஸோ இப்படி தான் நம்ம வாழ்க்கையை மாற்றணுமே தவிர அவர் சொன்னார், இவர் சொன்னார், எதிரில் இருக்கிறவர் சொன்னார், உன் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு. நெகட்டிவிட்டி ரொம்ப பயங்கரமாக ஸ்ப்ரெட் ஆகும், ஆனால் பாசிட்டிவ் அவ்வளவு சீக்கிரம் போகாது. ஒரு நியூஸ் ஒரு ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா அது சாதனை படித்தவங்களோட நியூஸாக இருக்காது. வாழ்க்கையில் அந்த நியூஸு நமக்கு மிகப்பெரிய ஒரு எமோஷனாக இருந்தால் மட்டும்தான் அது ஸ்ப்ரெட் ஆகும். அது கிட்டத்தட்ட எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட ஒரு பேக்கேஜாக இருக்கும். ஸோ மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய வெறி, ஆணவம், அகங்காரம் அது எல்லாருடைய மனநிலையிலும் இருக்கிறது. ஒருத்தவரை இன்னொருத்தரை ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா அவன் தோக்குற வரைக்கும் இவன் அடங்க மாட்டான். அந்த அளவுக்கு வெறுப்போடும் வாழ்ந்து கொண்டு இருப்பான். அந்த காலகட்டத்தில்
அந்த மாதிரி காலகட்டத்தில் தான் நாம் இந்த நிமிடத்தையும் நாம் கடந்து போய் கொண்டே இருக்கிறோம். இனி இந்த பாதை வேண்டாம், அந்த பாதையில் தான் என் வாழ்க்கை. சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் வெற்றிகள் பெறுவீர்கள் சொல்லி இப்பொழுது பிரார்த்தனை செய்யலாமா? கண்களை மூடுங்கள். என் அன்பு சாயப்பாவிற்கு நன்றி. வாழ்க்கையில் எதை விடணும் எதை விடக்கூடாதுன்னு தெரியாமல் இருந்த இந்த பதிவின் மூலமாக ஒரு ஞான பாதையை நீர் எங்களுக்காக கொடுத்திருக்கிறீர். இனி எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. நாங்கள் சோதனைக்கு உட்படும் போது அது எங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் என்ற ஒரு செய்தியை இந்த பதிவின் மூலமாக கொடுத்ததற்கு நன்றி சாயப்பா. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் தினந்தோறும் சோதனைகளை அனுபவித்து கொண்டுதான் இருக்கிறோம். எங்களோட மனதை வலிமையாக்குங்கள், எங்களது உடலை வலிமையாக்குங்கள். எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் நாங்கள் பின்வாங்காமல் இருக்க நீர் எங்களுக்காக அருள் புரிய வேண்டும். என் அன்பு சாயப்பாவே, எங்கள் உள்ளத்தை பாருங்கள். எங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய அழுகை குரலை கேளுங்கள். நாங்கள் எவ்வளவோ பாவங்கள் செய்திருக்கிறோம். அந்த பாவத்தை மன்னிக்க கூடாதா? எங்களது தண்டனையை நீர் குறைக்க கூடாதா? எப்பொழுதெல்லாம் சொந்திருக்கோமோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை எங்களுக்கு உணர்த்துங்கள் சாயப்பா. உங்களை நம்பிக்கை இல்லாமல் நாங்கள் வணங்கவில்லை. நீங்கள்தான் நான், நாங்கள்தான் நீ என்ற இடத்தில் நாங்கள் எங்களை உயிருக்கு உயிராக வைத்திருக்கிறோம். நாங்கள் விடும் மூச்சு நீ, நாங்கள் பேசும் பேச்சு நீ. ஒவ்வொரு நிமிடமும் சாயப்பா 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 என்று சொல்லும்போது எங்களுக்குள் இருக்கக்கூடிய அன்பை நீர் உணர்கிறீர்கள் என்பதற்காக உங்களுக்கு நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் குடும்பத்தை என்றும் எப்பொழுதும் நீரே காப்பாற்றுவீர். அந்த நம்பிக்கையோடு இந்த பிரார்த்தனையை முடிக்கிறோம். நன்றி நன்றி நன்றி. ஸோ பிரார்த்தனைகள் நல்லபடியாக முடிஞ்சது. வாழ்க்கையில் சோதனைகளை எந்த காரணத்தை கொண்டும் பின்வாங்கக்கூடாது. சோதனைகளை எதிர்கொள்ளுங்கள். கமெண்ட் பண்ணுங்க, சோதனைகளை நான் எதிர்கொள்ளுவேன். எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் எவ்வளவு வழிகள் வந்தாலும் நான் போராடி சாயப்பாவுடைய புண்ணியத்தினால் அவர் மதிப்பினால் நான் முன்னேறுவேன். அந்த வெற்றியை இப்பொழுது நான் உணர்கிறேன் சாயப்பா என்று கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நல்ல பதிவை சாயப்பா இந்த நேரத்தில் கொடுத்ததுக்காக நன்றிகளை சொல்லி இந்த வீடியோ பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.